வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி. இந்த வார வீடியோவில் நம்ம எந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, அதுவுமே யூரோப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் தி வெரி வெரி பிக்கஸ்ட் சிட்டிஸ். அது என்னன்னா இட்டாலியில் இருக்கிற ரோம். ரோமில் மொத்தமாக 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அதில் நான் போனது வந்து ரோமில் இருக்கிற சாம்பினோ ஏர்போர்ட். ஏன்னா ரயானயர் அங்கே தான் போகுது. சாம்பினோ ஏர்போர்ட்லேருந்து ரோமில் இருக்கிற சிட்டி சென்டரான ரோமா டெர்மினலுக்கு நம்ம போகிறதுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒன்று வந்து பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறமா மெட்ரோவில் போகிறது. நான் அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி ரோமா டெர்மினலை போய் ரீச் ஆகிட்டேன். ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி நான் போயிட்டு என்னோடய ஸ்டேயில் செக்இன் பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே ரொம்ப பதட்டமாக இருந்தது. ரோம் வந்து அவ்வளோ பெரிய சிட்டி இல்லையா, நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய சிட்டிக்கு போனதே இல்லை. யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக தான் ஃபீல் ஆச்சு. இதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. சரியான பயம் வந்துருச்சு. அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ரோமில், இட்டாலியோடைய பெரிய 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 சிட்டியான ரோமில். இங்கே வந்ததுலேருந்து ஒரே பதட்டமாக பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது சிட்டி. இது வரைக்கும் எந்த கண்ட்ரிக்கும் போய் இந்த அளவுக்கு பயந்ததே இல்லை. இங்கே எல்லாமே பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து கொலசியம் போக போகிறேன். 8:30 புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் வந்து மெட்ரோவில் போயிட்டு போகணும். நடந்து போயிட்டுருக்கேன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஒரு பஸ்ஸில். ஆக்சுவலாக நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போனேன். என்னாச்சுன்னா என்னால் டிக்கெட் எடுக்க முடியல. நான் 24 hours பாஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். என்னோட கார்டில் வந்து பே பண்ண முடியல. எரர்னு வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு ஆப்ஷன் என்ன, பஸ்ஸு தான். பஸ்ஸில் வந்து நம்ம டேப் அண்ட் பே அந்த ஆப்ஷன் இருக்குது. 1 single டிக்கெட்டுக்கு 1.5 euros டேப் பண்ண போகுது. அதனால சரி அடுத்த ஆப்ஷன். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். பதட்டமாவே இருக்குயா இந்த ஊரு. இந்த பஸ்ல நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. இதுல ஒரு 15 minutes போகணும் நான் இருக்கிற இடத்துல இருந்து கொலசியம். ஸோ இப்போ இது 7:45 ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு எனக்கு என்ட்ரன்ஸ்க்கு புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 8:15 அங்கே இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்ப்போம். இந்த இடத்துல தான் ரோமுடைய ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு, ரோமா டெர்மினல். அப்பா, இதுல வந்து 30 பிளாட்ஃபார்ம் இருக்கு. எனக்கா இதை பார்த்த உடனே தான் பயந்துட்டேன். நான் நேற்று நைட் இங்கே தான் வந்து இறங்கினேன். இங்கேருந்து நான் பீஸாக்கும் புக் பண்ணியிருக்கேன் ட்ரெயின். அப்பா, எப்படா பீஸா போய் சேர்றது, ட்ரெயின் கரெக்டாக கண்டுபிடிச்சி 30 பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இறங்கி தான் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மேலே ஏறி வந்து அந்த செக்இன் பண்ணுறதுக்கு ஹாஸ்டலுக்கு எப்படா போகிறதுன்னு ஒரே இடத்த அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். கூகுள் மேப் வேறு அது இஷ்டத்துக்கு காட்டுது. இங்கே பார்த்து ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த இடத்த போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே படன்னு ஆயிடுச்சு.
நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து இந்த கொலசியம் போகிறதுக்கு பஸ்ஸில் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஆச்சு. அந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்ன தான் பதட்டமாக இருந்தாலும் அந்த பஸ்ஸில் அந்த சிட்டியோடைய வியூ எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே கொலசியத்துக்கு போகிறது ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்தது. கொலசியம் கிட்ட போக போக பஸ்ஸுடைய அந்த பெரிய பெரிய கண்ணாடி வழியாக கொலசியம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டேன். பஸ்ஸில் இருந்தே எப்படா இறங்குவோம் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கொலசியமுக்கு பஸ்ஸில் போனோன்னா மொத்தமாக 2 ஸ்டாப் இருக்குது. அதோடைய என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டாப்பு, அது இதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. எனக்கு அது தெரியல எங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டாப் அந்த கொலசியத்தை சுற்றி போய் அதோடைய சென்டரில் ஒரு பிரிட்ஜு மேலே நிற்கும். 2த்துல இருந்தும் கொலசியம் பக்கம் பக்கம் தான், எங்கே இறங்கினாலும் சரி தான். நான் 2வது ஸ்டாப்பில் போயிட்டு இறங்கிட்டு அப்படியே நடந்து கொலசியமுடைய என்ட்ரன்ஸை தேடி தேடி ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். ஹலோ, எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்கு. என்னன்னா, நான் இப்போ ரோம்ல கொலசியம் பில்டிங் வேர்ல்டு வண்டர்ல ஒன்று. ஐ கான்ட் பிலீவ். செம்ம ஹாப்பியா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு. எனக்கு தெரியுதா? வாவ் 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 வாவ். இங்க பாருங்க, வேர்ல்டு வண்டர். நான் இங்க வந்துட்டேன். ரோ ஃபைனலி. Can't believe, can't believe. இதுக்கு என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. எனக்கு 8:30க்கு உள்ள போகணும். பார்ப்போம். செம்மையா இருக்கு. இது ஒரு விளையாட்டு மைதானம் தானே, அப்படிதான் படிச்ச மாதிரி ஞாபகம். I'm so happy. முதல்ல உள்ள போறதுக்கான வெளியே எங்க இருக்குன்னு பாக்குறேன். கொலசியம், கொலசியா, கொலோசியாவோ என்னமோ சொன்னாங்க பஸ்ல. இந்த ஸ்டாப் பேரு. வேர்ல்ட் வண்டரை பார்த்தாச்சு. உங்களுக்கும் காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போய் பாக்குறேன் எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்னு தெரியல. இதுக்கு டிக்கெட் வந்து 18 euros. ஆனா நான் கெட் யுவர் கைட்ல தான் வாங்கினேன். ஸோ என்ட்ரன்ஸ்
ஆனா இதுக்கு உள்ள போய் பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. வெளியில இருந்தே எல்லாமே தெரியுது. Excited to be here. இதெல்லாம் கொலசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ஸ். பதட்டம் நல்லது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு பதட்டப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்லை. Should get more பதட்டம். வந்ததுல இருந்து பதட்டப்பட்டதுக்கு worth. என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த கொலசியம்குள்ள நடந்துட்டு இருக்கேன். உள்ள என்ட்ரு ஆயிட்டு செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் இருக்கு. எத்தனை இடத்துல செக் பண்றாங்க தெரியுமா? 3-4 இடத்துல டிக்கெட்டை வெரிஃபை பண்றாங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி. உள்ளெல்லாம் கருகருன்னு இருக்கு. அந்த பெரிய பெரிய தூண்லாமே பாருங்க, ஏதோ நெருப்பு பிடிச்ச மாதிரி. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படியே பளபளன்னு இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்ல டாய்லெட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, லைனு. கரு கரு கருன்னு இருக்கு. கொலசியம் கொலசியம் ரோமன் பில்டிங். இப்ப வந்து நான் வாங்கியிருக்கிற டிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரெண்டுமே இன்க்ளூடட். அதனால செகண்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். படியேறி படியேறி செல்கிறேன். கேமரா என்னோடது டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. செல்ஃபி ஸ்டிக் நேரா நிக்க மாட்டேங்குது. லூஸ் ஆயிடுச்சு போல வாங்கி கொஞ்ச நாள்லயே. ஓ,
ஓகே, இங்க சில சிற்பங்கள்லாம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்க நிறைய மியூசியம் மாதிரி சில ஆர்ட் ஒர்க், அந்த சிற்பங்கள், அந்த பழைய காலத்துல இருந்ததெல்லாம் இங்க டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க இந்த செகண்ட் லெவல்ல. கிரீக்ல நான் ஒரு ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் போனேன் இல்லையா, அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அந்த சிற்பங்கள்லாம் பாதி தலை உடைஞ்சு வெறும் உடம்பு மட்டும் அந்த மாதிரி. அப்புறம் கொலசியம் மாடல்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா இந்த ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்பிளே. நல்லா காத்து சில்லுன்னு வீசுறீங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு உருவம். எனக்கு பன்னியோடைய வாய் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? கல்லால பன்னி மாதிரிதான் தெரியுது மூக்கு. கல்லால வடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு கழுகு மாதிரி ஒரு சிலை இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூசியம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி ஃபுல்லா டிஸ்பிளேஸ்லாம் வச்சு வாவ், காத்து செமையா வீசுது காத்து. சூப்பரா இருக்குல்ல. கொலசியமுடைய மீதி டூரை நம்ம அடுத்த வார வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.